இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நேரத்திற்கு உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 9 மணிக்கு இந்த இயேசுவை நோக்கி என்கின்ற நிகழ்ச்சி JTK டிவியின் மூலமாக ஒளிபரப்பாகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி எதற்காக ஒளிபரப்பப்படுகிறது என்று சொன்னால், வட இந்திய தேசத்திலே குறிப்பாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் மலைப்பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் மிகவும் ஏழைகள், இயேசுவை குறித்து அறியாதவர்கள். இந்த ஜனங்களும் இயேசுவை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக நமது பகுதியிலிருந்து மிஷனரிகள் கடந்து சென்று இந்த இயேசுவை அவர்களுக்கு அறிவித்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர் தங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அநேகர் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடைபெறுகின்ற ஆராதனைகளிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இந்த இந்திய தேசத்திலே பிசாசானவன் கட்டி வைத்திருக்கின்ற பல ஆதிவாசி இனங்களை இயேசுவுக்கு நேராக திருப்புகின்ற பணியை வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் என்கின்ற ஊழிய ஸ்தாபனம் சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நான் குஜராத் மாநிலத்திலே வியாரா என்கின்ற பகுதிக்கு கடந்து சென்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மலை கிராமங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும், ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணவும் கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். 15க்கும் அதிகமான ஆதிவாசி விசுவாசிகள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதை, அந்த நேரத்தில் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இன்னும் அதிகமான ஞானஸ்நானங்கள் இந்த பகுதிகளிலே நடைபெற வேண்டும் என்கின்ற மிகுந்த ஆசையோடு கூட அவர்களோடு தேவனுடைய வசனத்தை விதைத்துவிட்டு கடந்து வந்தேன். அறுவடை செய்ய வேண்டிய பயிர் விளைந்து தயாராக இருக்கிறது. அந்த அறுவடை பணியிலே நாமும் நம்முடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தான் உங்கள் மத்தியிலே இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். அநேக ஆதிவாசி மக்கள் தங்களுடைய குறைந்த வருவாயையும் மது மற்றும் புகை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு அதிலே செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே உடல் ரீதியாக வருகின்ற நோய்கள் மற்றும் பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆவதற்கு மந்திரவாதிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மந்திரவாதிகள் இந்த ஜனங்களிடமிருந்து அதிகமான அளவுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் எந்த விதத்திலும் இந்த மந்திரவாதிகளிடமிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது நமக்கு தெரிகிறது, ஆனால் அந்த ஜனங்களுக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஜனங்களை சந்தித்து உங்கள் யாவரையும் நோயிலிருந்து பேயிலிருந்து விடுதலை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவை
நோக்கி பார்த்தால், அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே சகலவிதமான நோய்களிலிருந்து அவர் விடுதலையாக்குவார். பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து அவர் விடுதலையாக்குவார் என்கின்ற நற்செய்தியை சொல்லி ஜெபித்து மிஷனரிகள் அவர்களை நோயிலிருந்து பேயிலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார்கள். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த மலைப்பகுதிகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக தாங்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாம் இங்கிருந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் அங்கே மிஷனரிகளை அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த ஊழிய பணியினை தொடர்ந்து நிறைவேற்ற ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவார். நம்முடைய ஜெபம் அநேக எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே உறுதியாக நின்று ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அவர்களை ஊக்குவிக்கும். எனவே மகாராஷ்டிரா மாநிலம், குஜராத் மாநிலங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிற, குறிப்பாக வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற மிஷனரி பணிகளுக்காக, ஆத்தும ஆதாய பணிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நமது மிஷனரிகள் இங்கிருந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். அதோடு கூட சுதேச மிஷனரிகளும் அநேகர் இந்த ஊழியத்திலே தங்களை இணைத்து கொண்டு ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளிலே ஒரு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முடித்துவிட்டு பொது கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு சிறிய மலை கிராமம்தான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் தூரமாக இருக்கின்ற அநேக கிராமங்களில் இருந்து கிட்டத்தட்ட 2000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் மிகுந்த ஆவலோடு கூட வந்தார்கள். 7:30 மணிக்கு ஆரம்பித்த அந்த பொதுக்கூட்டம் முடிவதற்கு 10:30 மணி ஆயிற்று. இருந்தாலும் பொறுமையாக கொட்டும் பணியிலும் காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். மிகுந்த ஆச்சரியம். இப்படிப்பட்ட தாகத்தோடு ஜனங்கள் இருக்கிறார்களே என்கின்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம். இவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே, அதற்காகத்தான் இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் உங்களுடைய காணிக்கைகளினாலே இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடிவடைகின்ற நேரத்திலே திரையிலே காணப்படுகின்ற அந்த தொலைபேசி எண்ணோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் ஊழியத்தை குறித்து இன்னும் அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதோடு கூட எந்த வகையிலே இந்த ஊழியத்திற்கு உதவி செய்யலாம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். எனவே ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டால் காணிக்கையின் மூலமாக தாங்குங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சற்று நேரம் தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு, இயேசு கிறிஸ்து நமது மீட்பர். இயேசுவை நோக்கி என்கின்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் ஆண்டவருடைய வசனங்களை, வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் திரும்ப வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் வர வேண்டுமானால் அவரை இரட்சகராக அறிந்து அவரிடத்திலே திரும்ப வேண்டும். அவரை நல்ல மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திற்கு வர வேண்டும். அதோடு கூட இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மீட்பர் என்பதை உணர்ந்து நாம்
இயேசுவை நோக்கி வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மீட்பர் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 44வது அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 44:24. உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, என்னை வருந்தி அழைக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் என் காதுகளிலே தொனிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு கூட நாம் அவரை நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவை நோக்கி என்கின்ற தலைப்பிலே ஒவ்வொரு வாரமும் உம்முடைய வசனங்களை தியானிப்பதற்கு நீ தந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட உம்முடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மீட்பர் என்பதை இந்த வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இந்த தியான வேளையிலே நீர் மீட்பர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம்மை நோக்கி கடந்து வரவும் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும். ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். ஒருவேளை பாவத்திலே விழுந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு பாத்திரவான்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். இரட்சகராக கடந்து வந்த இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பராக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய மீட்பர். இயேசு கிறிஸ்துவுக்கு வேதாகமம் சொல்லுகின்ற ஒரு பெயர், அவர் மீட்பர். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 24வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. 2 வார்த்தைகளை நாம் இந்த இடத்திலே சரியாக ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒன்று இரட்சகர், 2வது மீட்பர். இரட்சகர் என்று சொல்லும் பொழுது நாம் அறிந்திருக்கிறபடி இந்த உலகத்திலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்திலே சிக்கி அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்கிறவர் அவர் இரட்சகர். மீட்பர் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை சற்று வித்தியாசமான பொருளிலே கையாளப்படுகிறது. ஆங்கிலத்திலே இந்த வார்த்தையை எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ரெடீமர் என்று சொல்லுகிறார்கள். விடுதலையாக்குகிறவர், மீட்கிறவர் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் சில கட்டுகளுக்குள்ளாக சிக்குண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்து ஒரு மீட்பராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்திலே அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த மனிதன் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் எது என்று பார்த்தால், அங்கே வசனம் சொல்லுகிறது, 2வது வசனம், மார்க் 5வது அதிகாரம் 2வது வசனம், அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து படகிலே பயணித்து ஒரு கடற்பகுதியிலே ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு அவர் வருகிறார். அந்த நாட்டினுடைய பெயர் கதரேனருடைய நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டிற்கு வருகிறார். அவர் படகிலிருந்து இறங்கின உடனேயே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து படகிலிருந்து இறங்குகிறார். அப்பொழுது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன், இது பாவம் செய்து பாவத்தினாலே அவனுக்கு வருகின்ற பிரச்சனைகள் அல்ல. பிசாசானவன் இந்த மனிதனை பிடித்திருக்கிறான். அந்த மனிதன் பாவம் செய்து அவன் பாவத்தின் தண்டனையாக்கிய மரணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இந்த மனிதனை பிசாசு பிடித்திருக்கிறது. அவன் தன்னுடைய சுய புத்தியின்படி நடக்க விடாமல், அவன் தன்னுடைய அறிவின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்த விடாமல், இந்த பிசாசு அவனை பிடித்து வைத்திருக்கிறது. அந்த மனிதனுடைய பெயர் என்ன என்று பார்ப்போமானால், அந்த பகுதியிலே மார்க் 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, லேகியோன், பிசாசு பிடித்த மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேகியோன் என்று சொல்லும் பொழுது 1000 பேய்கள், 1000 பிசாசுகள் இந்த மனிதனை பிடித்திருக்கிறது. பாருங்க, சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த மனிதனை 1000 பேய்கள், பிசாசுகள் பிடித்திருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அங்கே வசனம் சொல்லுகிறது, பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அப்படியானால் இந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனுஷன் 1000 பிசாசுகள் பிடித்திருந்த 1000 பிசாசுகளினுடைய கட்டுகளுக்குள்ளாக அடிமைப்பட்டிருந்த அந்த மனுஷன், அவன் பிரேத கல்லறைகளிலே குடியிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 3வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கல்லறை தோட்டத்தை கடந்து போனனாலே நமக்கு பயம் இருக்கும். ஆனால் இந்த மனுஷனை பாருங்க, அவன் எங்கே குடியிருக்கிறான் அப்படின்னாச்சுன்னா கல்லறைகளில் இருக்கிறது. அப்படின்னா அந்த கல்லறைகளிலே பிரேதங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறது, அதை குறித்ததான பயம் அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால், அந்த அளவுக்கு அந்த பிசாசுகள் அவனை கட்டி வைத்திருக்கிறது, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவன் குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக அதே வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை யாராலும் அடக்க முடியாது. அந்த அளவுக்கு பிசாசினுடைய கட்டுகள், பிசாசு இந்த மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தன. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்லாமல் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது என்று வசனம் சொல்கிறது. சங்கிலியை கொண்டு கட்டினாலும் சரி, விலங்குகள் போட்டாலும் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு விடுவான். யாரும் அவனை அடக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான்
அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நிறைய பேர் நாம் யாருக்கும் அடிமை கிடையாது, யாரும் நமக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது, யாரும் நம்மை அடக்க முடியாது என்கின்ற ஒரு இருமாப்போடு தன்னுடைய வாழ்க்கையில் தான் பெரியவன் என்கின்ற ஒரு அகந்தையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இந்த கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனைப் போலத்தான் இவன் பிசாசினாலே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அந்த கல்லறைகளிலே வாழ்ந்திருந்த இந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அநேகர் இப்படிப்பட்ட நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசானவன் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். பிசாசானவன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். இன்னும் தொடர்ந்து அந்த மனிதனை குறித்து பார்ப்போமானால், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. கூச்சல் போட்டுக்கிட்டு இருப்பான். அது மட்டுமல்லாமல் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பான். அவன் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருப்பது அவனுக்கு தெரியாது. உணர்வே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுதான் பிசாசினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கை. உணர்வே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால தான் கூச்சலிட்டு கொண்டிருப்பான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் உணர்வில்லாத நிலைகள், நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலே பல நேரங்களிலே பல தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், நம்மை வழிநடத்துவது ஒரு பிசாசு என்பதை அறியாமலேயே அவனுடைய கட்டுகளுக்குள்ளாக சிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த, லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனை தேடி கடல் கடந்து போனார். அங்கே அந்த இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் போன உடனே அந்த மனுஷன் என்ன சொன்னான் அப்படின்னாச்சுன்னா, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். இயேசு சொன்னார், இவனை விட்டு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். அவங்க சொல்கிறான், அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதன் சொல்கிறான், என்னை வேதனைப்படுத்தாதங்க அப்படின்னு சொல்லி. அவன் தன்னைத்தானே கல்லுகளினாலே காயப்படுத்துவது அவனுக்கு வேதனையாக தெரியலை. அந்த மனுஷன் அந்த அளவுக்கு அந்த பிசாசுக்கு அடிமையாய் மாறி போயிருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் கூட நாம் செய்கின்ற தவறுகள் இன்னதென்று அறியாமல் பல தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். யாராவது நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பித்தால், நான் எல்லாமே சரியாத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு மறு உத்தரவு சொல்லிவிடுகிறோம். அன்றைக்கு அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அப்படித்தான் சொன்னான், என்னை வேதனைப்படுத்தாதிரும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நல்ல ஆலோசனைகள் அது அவர்களை வேதனைப்படுத்துவது போன்று இருக்கிறது. காரணம், அவன் பிசாசினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது, இந்த எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாக அவர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு
இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆம், பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர்தான் இந்த பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க முடியும். அன்றைக்கு கடல் கடந்து லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனை சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்து போய் அந்த மனிதனிடத்தில் இருந்த அந்த லேகியோன் பிசாசை, ஆயிரக்கணக்கான பிசாசை இயேசு கிறிஸ்து அவனை விட்டு துரத்தினார். இதன் காரணமாக அந்த மனிதனிடத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மார்க் 5வது அதிகாரத்தில் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இயேசு கிறிஸ்துவ அண்டையில், இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் அவன் அமர்ந்திருக்கிறான். வஸ்திரம் தரித்தவனாய் அவன் அமர்ந்திருக்கிறான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன், கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், கூச்சல் போட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன், யாராலும் தன்னை கட்ட முடியாது, அப்படியே கட்டினாலும் உடைத்து போடுகின்ற ஒரு மனிதன் மிகவும் அமைதியாக சாந்தமாக இயேசு கிறிஸ்துவின் அருகிலே உட்கார்ந்திருந்ததை அன்றைக்கு ஜனங்கள் பார்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை போன்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுமானால் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் வருவோம். அந்த இயேசுவை நோக்கி நாம் கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே அந்த இயேசு கிறிஸ்து நம்மை அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை எப்படி விடுதலையாக்கி சாந்த குணமுள்ளவனாக, அமைதி உள்ளவனாக அவரோடு கூட உட்காரும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமும் அவரோடு இணைந்து கொள்ளுகின்ற, அவருடைய பாதபடியிலே உட்கார்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்திற்குள்ளாக நம்மை அழைக்கிறார். அதற்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, மீட்பராக இந்த உலகத்திற்கு கடந்து வந்த அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். கடல் கடந்து கல்லறையில் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை நோக்கி இயேசு கிறிஸ்து வந்தார். எதற்காக? அவனை மீட்கும்படியாக. பிசாசினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த அவனை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு நம்மையும் கூட பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மீட்பராக இன்றைக்கு நம் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, அன்றைக்கு லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனை மீட்டது போல என்னையும் பிசாசிலிருந்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து என்னை மீட்டு அந்த மனிதன் வஸ்திரம் தரித்தவனாய் உமருகே உட்கார்ந்தது போல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கும்படியான ஒரு பாக்கியம் வேண்டும் தாங்கன்னு சொல்லி கேட்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, நீ தந்தை இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் மீட்பராக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தீர். பிசாசினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக கல்லறையிலே வாழ்வது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை, யாராலும் கட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை, ஒவ்வொரு நாளும் கூக்குரலிட்டு கொண்டு எங்களை நாங்களே காயப்படுத்தி கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே கடந்து வந்தீர். இதோ அன்றைக்கு அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை பார்ப்பதற்கு கடல் கடந்து சென்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் வாங்க, எங்களை மீட்டு கொள்ளுங்க, எங்களை விடுதலையாக்குங்கன்னு சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக ஆண்டவரே இதோ உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை விடுதலையாக்கும், உம்முடைய சமூகத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.